மேலறை தியானம் ஏப்ரல் மாதம் 1ஆம் திகதி 2026ஆம் ஆண்டு. எழுதியிருப்பவர் மிக்கி பாசன்ஸ், இங்கிலாந்து ஐக்கிய ராஜ்யம். தலைப்பு ஆரோக்கியமான உணவு. வாசிக்க வேண்டிய வேத பகுதி ரோமர் 8ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் தொடங்கி 6ஆம் வசனம் வரை. இன்றைய நாளுக்குரிய தியான வசனம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். உண்மையுள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கமுள்ளவைகள் எவைகளோ, நீதியுள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தி புண்ணியம் எதுவோ, புகழ் எதுவோ, அவைகளையே சிந்தித்துக் கொண்டிருங்கள். எனது வைத்திய பரிசோதனையும் ஆய்வும் எனது சரீர நிலை சாதாரணமாக இருக்கிறதென்பதை காண்பித்தன. ஆனால் நோயின் அடையாளங்கள் மாறவில்லை. எனது வைத்தியர் சில உணவு வகைகளை குறிப்பிட்டு அவற்றை தவிர்க்குமாறு சொன்னார். ஒரு வார முடிவில் எல்லா அடையாளங்களும் மறைந்து விட்டன. எனது உணவில் மாற்றத்தை ஏற்படுத்தியவுடன் எனது ஆரோக்கியமும் சீரானது. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. எனது வாழ்வின் ஒரு பக்கத்தில் இதே மாதிரியான ஒரு விடயத்தை அவதானித்தேன். தொலைக்காட்சி, ரேடியோ மற்றும் பொதுஜன தொடர்பு சாதனங்களில் இருந்து நான் எடுத்துக்கொள்வது எனது உணர்வு, உளம், ஆன்மீகம் ஆகியவற்றில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன. தவறான விடயங்களில் ஆவலோடு ஈடுபடுவது கவலை, குழப்பம், சந்தேகம் ஆகியவற்றை பெருக பண்ணுகிறது. நாளை ஆரம்பிப்பது போன்ற சரியான விடயங்களில் ஆவலாயிருப்பது எனது ஆவியை போஷித்து எனக்கு நன்மை செய்கிறது. எனது உணவில் சேர்க்கக்கூடாதவற்றை தவிர்க்க கற்றுக்கொள்வது போலவே தொடர்பு சாதனங்களிலும் தவிர்ப்பதனால் எனது ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆகியவை ஆரோக்கியம் அடைகின்றன. ஜெபம். அன்பான ஆண்டவரே, நல்ல விடயங்களை எமது ஆவி, ஆத்மா, சரீரம் ஆகியவை எடுத்துக்கொள்ள உதவுங்கள். உங்கள் வார்த்தையினால் எம்மை போசியுங்கள். ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சிந்தனை. எனது ஆத்தும போசனைக்காக இன்று ஒழுங்கான வேத வாசிப்பை ஆரம்பிப்பேன். கர்த்தருடைய அன்பும் இரக்கமும் பிரசன்னமும் இந்த நாளில் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக.